later. Amazing. Right? Hmm. ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या धीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं स्थितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यप्रभवति. So just setting the context to today's श्लोकम. Last ரெண்டு ஸ்லோகமா அம்பாளுடைய ஒரு சக்கரத்துல அம்பாளும் சுவாமியும் எப்படி என்ன ரூபத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் சொல்லிண்டே வர ஆதிசங்கரன். சோ லாஸ்ட் கிளாஸ்ல விஷுத்தி சக்கரத்துல, அதாவது த்ரோட் சக்கரா, அம்பாளுடைய த்ரோட் சக்கரத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அம்பாளுடைய ஆக்ஞால எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, சோ திஸ் இஸ் நாட் அபவுட் அவர் த்ரோட், அவர் ஆக்ஞா இல்ல. திஸ் இஸ் அபவுட் அம்பாளுடைய அந்த எனர்ஜி பாடி எப்படி இருக்கு. So you could ask me a question here. Energy body அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, you have been telling that அம்பாளுடைய சரீரம் அப்படின்னா அது சுத்த சித்த வஸ்து, அதுக்கு ஃபிளஷ் அண்ட் பிளட் பாடி, அந்த ஸ்வரூபம் கிடையாது, நம்ம ஹியூமன் பாடி மாதிரி அது நினைக்க கூடாதுன்னு யூ பீன் டெல்லிங். அப்புறம் ஹவு கம் யூ ஆர் ரிலேட்டிங் திஸ் டு தட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அம்பாளுடைய பிசிக்கல் ஸ்வரூபம் இஸ் ப்ராபப்ளி நாட் ஃபிளஷ் அண்ட் பிளட். அதாவது இட் டஸ் நாட் கோ பை த சேம் ரூல்ஸ் as destruction and creation for the human body. Okay, ஆனா நமக்கு காஸ்மோஸ்ல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் கிரியேஷன்ல இருந்து லோவஸ்ட் ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகுது. அதாவது நம்ம ஸ்வரூபம் என்னவோ அதோட இன்னும் அன்லிமிட்டெட் ஃபார்ம் தான் சுவாமியோட ஸ்வரூபமா இருக்கு. ஆர் நான் திருப்பி மாத்தி சொன்னேன்னா, சுவாமியோட ஸ்வரூபம் எப்படியோ அதோடைய ஒரு டோன் டவுன் வெர்ஷன் தான் நம்மளோட ஸ்வரூபம். இதுக்கு பிரமாணம் நிறைய இடத்துல இருக்கு. லைக் திஸ் இஸ் நாட் ஒரு வேவர்டா நான் சொல்ற ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது. மைக்ரோ காசம்ல எப்படி இருக்கோ அப்படிதான் மேக்ரோ. யதா பிண்டே ததா பிரம்மாண்டே, யதா பிரம்மாண்டே ததா பிண்டேன்னு வாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு உபனிஷத்துல கிடைக்கிறது. ஓகே, சோ இது எதை பார்த்தாலும் அந்த இடத்துல சுவாமியும் அம்பாளும் இருக்கா. இன் ஆல் ஃபார்ம்ஸ், அட் ஆல் லெவல்ஸ். சட்டில் லெவல்லையும் இருக்கா, கிராஸ் லெவல்லையும் இருக்கா, காரண லெவல்லையும் இருக்கா, எனர்ஜி லெவல்லையும் இருக்கா. அட் ஆல் ஃபார்ம்ஸ் தே எக்ஸிஸ்ட். அண்ட் அவ எந்தெந்த ரூபத்துல எப்படி எப்படி இருக்காளோ அதோடைய ஒரு கார்பன் காப்பியா தான் நம்ம இருக்கோம். அதாவது அவ ஒரு தனி வஸ்து, நம்ம கிரியேட்டட் டிஃப்ரெண்ட்லின்னு கிடையாது. அந்த பரபிரம்ம வஸ்து when it started கிரியேஷன், அது தன்னைதான் மல்டிப்ளை பண்ணிட்டு தானே மல்டிப்ளை பண்ணிட்டு போச்சு அப்படிங்கிறது தான் வேதம் சொல்றது நம்மளுக்கு. ஸோ இப்ப நம்மளுக்கு எனர்ஜி பாடி இருக்கு, அதுல 7 சக்கரம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா,
then it is to be extrapolated to அம்பாளோட எனர்ஜி பாடியிலையும் அந்த மாதிரி சக்கரங்கள் இருக்கு. இப்ப நம்மளோட சக்கரங்கள் எப்படி இருக்கோ நம்மளுக்கு தெரியல. பட் அம்பாளுடைய சக்கரங்கள் எப்படி இருக்கு, எதனால அம்பாள் நம்ம மேல இப்படி அனுகிரகம் பண்றாங்கிறதுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் பிரமாணம். So this is how it has to be understood. சரியா? இந்த பாயிண்ட் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. எதுக்கு அம்பாளுடைய ஒரு சக்கரத்தை பத்தி பேசின்னு இருக்கா அப்படின்னா, somewhere we are also the same. பிரம்மம் தன்னைத்தானே மல்டிப்ளை பண்ணிக்கிறது, தன்னோட ஸ்வரூபத்தை தான் எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் பண்றது. ஸோ இங்க ஜஸ்ட் லைக் அத்வைத வேதாந்தா ஆல்வேஸ் பீன் சேயிங், நம்ம வேற அங்க அம்பாள் வேற அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அட் ஆல் லெவல்ஸ் வி கேன் see that truth. ஸோ கோயிங் பை தட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 38th ஸ்லோகம், 38 and 39. ஓகே. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட்? ஓகே. So, Agnya between the eyebrows, விஷுத்தி வந்து தொண்ட குழியிலன்னு சொன்னோம்னா, அடுத்து பார்க்க வேண்டியது ஹார்ட் சக்கரம். ஓகே. அதுக்கு பேரு அநாகதம்னு பேரு. அநாகத சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் சரி அம்பாளுக்கும் சரி 12 இதழ்கள் வடிவத்துல இருக்கும் ஒரு தாமரை போல இருக்கும். நம்மளோட எனர்ஜி பாடியில இட் அப்பியர்ஸ் அஸ் கிரீன் கலர், எமரால்டு கிரீன். ரொம்ப யோகிகளா இருந்தா அப்படின்னா பிங்கா தெரியும். அதனால்தான் ஹார்ட் அப்படிங்கிற போது பிங்கிஷ் ரெட்டிஷ் இதெல்லாம் கொடுக்குறா. இட் ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு த அநாகத சக்கரம். ஓகேவா? அநாகத சக்கரத்துக்கு இன்னொரு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. நம்மளுடைய கோர் எனர்ஜிஸ் எங்க இருக்கும்னா அநாகதத்துல இருக்கும்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ரெண்டாவது, மூலாதாரத்திலிருந்து சவுண்ட் எனர்ஜி நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதுனா அது அநாகதத்துக்கு வரும்போதுதான் சட்டில் ஃபார்முக்கே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டில் ஃபார்ம்ல கூட இல்லாம ஒரு அதை விட சூக்ஷ்மமான ஃபார்ம்ல தான் அது இருக்கு. அநாகதத்துக்கு வரும்போது இட் கம்ஸ் டு சட்டில் ஃபார்ம், அண்ட் விஷுத்திக்கு வரும்போது தான் இட் கம்ஸ் டு பிசிக்கல் ஃபார்ம். அதாவது நம்மளுக்கு காதுக்கு கேட்கிற சப்தமா சவுண்ட் அப்படிங்கிறது வருது. So sound, when it comes from the sukshma tara form to a subtle form, a sukshma form, it happens in the anahatam. So பயங்கரமா மெடிடேட் பண்றவா அநாகதத்துல மெடிடேட் பண்ணா அவளுக்கு அந்த இடத்துல ஒரு சப்தம் கேட்கும்னு சொல்லுவா. There's some sound that they can hear அப்படின்னு சொல்லுவா. அதை பத்தின ரெஃபரன்ஸ் இந்த ஸ்லோகத்தையும் வருது. அதுக்காக இந்த கான்டெக்ட் நான் செட் பண்றேன். இதுக்கு பேர் அநாகத நாதம்னு பேரு. So lot of people have come up saying, சில பேருக்கு வந்து ஸ்வானோட கால் இல்ல வீணையோட சப்தம் இப்படி எல்லாம் கேட்கறதுன்னு சொல்லுவா. சில பேருக்கு மந்திரங்கள் கேட்டதுன்னு சொல்லுவா. ஸோ அநாகத நாதம் இஸ் தட். அது வந்து அந்த இடத்துல அந்த சப்தம் வந்து நான் எக்ஸிஸ்ட், சீமிங்லி நான் எக்ஸிஸ்டன்ட், டசன்ட் மீன் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சப்தம் வந்து ரொம்ப சூக்ஷ்மதர ஃபார்ம்ல இருந்து ஒரு சட்டில் ஃபார்ம் அப்படின்னு சொல்றது வந்து இட் ஹேப்பன்ஸ் அட் த அநாகதம். அதனால சட்டில் ஃபார்மை வந்து மெடிடேஷன்ல நிறைய பேரால உணர முடியாது. என்னுடைய குருமாமா என்ன சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கேட்கும் அப்படின்பா. சில பேருக்கு காங் அடிச்ச மாதிரி இருக்கும்பா, சில பேருக்கு மணி சத்தம் மாதிரி இருக்கும்பா, சில பேருக்கு ஸ்வான் கால் மாதிரி இருக்கும்பா. ஓகே, பட் இஃப் யூ கேன் ரியலி மெடிடேட் ஆன் அநாகதா, the first experience that you can have of the anahata, I mean ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடாது, மேபி ரொம்ப நாள் அது நடந்துட்டு இருக்கேன்னா, ரொம்ப சித்த சுத்தி ஓரளவுக்கு மேல ஆயிடுதுன்னா, வாட் யூ கேன் ஆக்சுவலி ஹியர் இஸ் அநாகதம். சில பேர் பயந்து போயிடுவா, என்னடா ஏதோ சத்தம் கேட்கறதே அப்படின்னு. அந்த லெவலுக்கு அவ்வளோ பயங்கரமா அது கேட்கும்னு சொல்லுவான். ஓகே, சரி. இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறது ஸ்லோகம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே. சமுன்மீலத் சம்வித் கமலமகரந்தைகரசிகம்
भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम् यदालापाद् अष्टादशगुणितविद्यापरिणतिः यदा दत्ते दोषाद् गुणमखिलमद्भ्यः गुणमखिलमद्भ्यः पय इव. तो பிரிச்சு சொல்றேன். समुन्मीलत् संवित् कमल मकरन्दैक रसिकम् भजे हंस द्वन्द्वम् किमपि महतां मानसचरम् यदा लापात् अष्टादश गुणित विद्या परिणतिः. यद आदत्ते दोषात् गुणम् अखिल सद्भ्यः पय इव. ஓகே, சொல்லுங்கக்கா. லாஸ்ட் லைன் ஒரு தரம் கூட குணம் யத் ஆதத்தே சேதாப்ல யதாதத்தேன்னு போட்டிருக்கோம். யதாதத்தே தோஷாத் குணம் அகில மத்ய பய இவ. குணம் அகிலம் அத்யஹ பய இவ. அத்யஹனா தண்ணீர், பய அப்படின்னா பால். பயஸ் பயஸ் பய அப்படின்னா பால். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மீனிங்கா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மீனிங்க்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து இந்த ஸ்லோகத்துல பெருசு. இந்த ஸ்லோகத்துல இன்டைரக்ட் ரெஃபரன்சஸ் கிடையாது, பட் த பேக்ரவுண்ட் பிஹைண்ட் ஈச் வேர்சஸ் ஈச் ஃப்ரேஸ் இஸ் ஹியூஜ். ஓகே, சமுன்மீலத் அப்படின்னா உன்மீலனம்னா மலர்றதுன்னு அர்த்தம். சமுன்மீலத் அப்படின்னா நன்னா மலர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம்வித் அப்படின்னா சுத்த ஞானம், பூர்ண ஞானம், நன்றாக படித்து தெரிந்து கொள்ளப்பட்டது சம்வித். ஓகே, இந்த சம்வித்ங்கிற வார்த்தை கமலங்கிற வார்த்தைக்கு அட்ஜெக்டிவா அமையிறது. கமலங்கிற வார்த்தையோட டிஸ்கிரிப்ஷன் சம்வித். சோ ஞான கமலம், பூர்ண ஞான கமலம் அப்படின்னா சம்வித் கமல. அப்பேற்பட்ட தாமரை, சுத்த பூர்ணமான ஞானத்துல ஞான ரூபியாக இருக்கிற அந்த தாமரையோடைய மகரந்தம்னா என்ன? ஹனி. ஞானத்துக்கு மகரந்தம் ஹனி போல் இருக்கிறதுங்கிறது எது? ஆனந்தம், பரமானந்தம். வாட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் பூர்ண ஞானம்? தி ஸ்டேட் ஆஃப் பிளிஸ். நான் சொல்றது வந்து அன்கண்டிஷனல் பிளிஸ், அதுதான் ஆனந்தம்னு சொல்லுவான். So please do not ever equate the word ஆனந்தா with happiness. அது வந்து ஆனந்தம்ங்கிற வார்த்தையை அசிங்கப்படுத்துறது if we do that. Because ஆனந்தாங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் ஈக்குவேலண்ட் இல்ல. ஆனந்தமா இருந்தது அப்படின்னு சொல்றோமே, கேன் யூ பை ஃபீலிங் சொல்லுங்க, வார்த்தையோட அர்த்தத்தெல்லாம் விட்டுருங்க. ஆனந்தமா இருந்ததுன்னு சொல்றதும் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுலயும் கேன் யூ நோட்டிஸ் த வைப்ரேஷனல் டிஃபரன்ஸ்? இட் இஸ் நாட் த சேம். ஸ்வயமா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சந்தோஷம்னா சாட்டிஸ்ஃபைடு, நல்லா சாட்டிஸ்ஃபையா இருக்கிறது, அது சந்தோஷம். ஆனந்தமா இருக்கிறதுங்கிறது பிளிஸ்ஃபுல்லா இருக்கிறது. எந்த ஒரு காரணமோ காரியமோ இல்லாமல், இல்லாத இன்னொருத்தரால கிடைச்சதுங்கிறதும் கிடையாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் பை இட் செல்ஃப். அப்படி இருக்கிறதுக்கு பேரு ஆனந்தம். அப்போ
பூர்ண ஞானத்தோட அவுட்கம் என்ன? or what is the essence of பூர்ண ஞானம்? பரமானந்தம். அப்போ என்ன சொல்றா, நன்னா மலர்ந்த இந்த கமலம் இருக்கே, நன்னா மலர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? the honey is open to be taken. அந்த ஹனியை நீங்க எடுத்துக்கலாம். என்ன கமலம்? சம்வித் கமலம், ஞான தாமரை. அதோட மகரந்தைக்க ரசிகம், அதோட மகரந்தத்தை மட்டும் ரசிக்க கூடிய ஹம்சத்வந்த்வம், இரண்டு ஹம்ச பட்சிகளை நான் பஜே, நான் பஜனை செய்கிறேன், நான் பஜிக்கிறேன். அப்படின்னா என்ன? ஹம்சத்வந்த்வம் அப்படிங்கிறது இங்க யாருக்கு ரெஃபரன்ஸா இருக்கக்கூடும்? ரெண்டு ஹம்ச பட்சிகள் அப்படின்னா யாரு அது குறிக்கும்? சிவன் சக்தி. சிவசக்தி. எஸ். சிவசக்தி. ஓகே, ஏன் ஹம்சம்னு சொல்லணும், ஏன் ஞான கமலம்னு சொல்லணும், அதெல்லாம் பார்க்கணும் இப்போ. ஓகே, பட் ஸ்லோகம் முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். ஸோ இந்த ஹம்ச பட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, கிமபி கிமபி அப்படின்னா இப்படிதான் அது இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயும் அடங்காம இருக்கக்கூடிய யாரு அந்த ஹம்ச துவந்தம், அந்த ஹம்ச பட்சிகள் எப்படி இருக்கு, இவா இப்படிதான் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனாலிட்டிக்குள்ளேயும் அடக்க முடியாத ரெண்டு என்டிட்டியா இருக்கு. ஸோ அதனால கிமப்பி, எப்படியோ எப்படியோ, ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படியோங்கிற வார்த்தை எனக்கு தெரியல, இந்த சென்ஸ் ஆஃப் தமிழ் அது எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. மீனிங் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமே, கிமப்பி சஹஸ்ரேன சிரசா அப்படின்னு, எப்படி அந்த அந்த 1000 சம்ஹவ் எப்படின்னு தெரியாது அந்த மாதிரி. எஸ், அதாவது இப்படிதான் இந்த கேட்டகரிக்குள்ளதான் அது இப்படிதான் இருக்கும்னு நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய இந்த ஹம்சத்வந்த்வம் இது எங்க இருக்கு? மகதாம். மகதாம்னா மகான்கள், மகதாம் அகைன் ஷஷ்டி. ஸோ மகான்களுடைய மானசச்சரம். ஸோ மகான்களுடைய மனசு இருக்கு இல்லையா, மனசுல சரம்னா திரிஞ்சுன்னு இருக்கு. ஸோ மகான்களுடைய மனசு இஸ் ஈக்குவேட்டட் டு அ லேக். அந்த லேக்ல அவளுக்கு பூர்ண ஞானம் வந்து எடுத்து. ஸோ அங்க கமலங்கள் இருக்கு, அந்த கமலத்துல இருக்கிற மகரந்தத்தை மட்டும் அந்த மகான்களுடைய மனச ஒரு லேக் அப்படின்னு ஒரு அர்த்தத்துல எடுத்துட்டோம்னா, அப்போ லேக்ல என்ன இருக்கும்? தாமரைகள் இருக்கும். எப்பேற்பட்ட தாமரை? ஞான கமலங்கள். அந்த ஞான கமலத்துல இருக்கிற மகரந்தத்தை மட்டும் விரும்பி அனுபவிக்கிற ரெண்டு ஹம்ச பட்சிகள். துவந்த்வம்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு. ஸோ இட்ஸ் அ பேர். பேர்னா என்ன அர்த்தம்? கப்பிள். அப்போ சிவனும் சக்தியும். இந்த ஹம்சத்வந்த்வம் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கிற சித்தத்துல ஒரு ஹம்ச பட்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ரெண்டு ஹம்ச பட்சியும் நீந்தின் இருக்கு. எதை மட்டும் பருகிறதுனா, அங்க இருக்கிற ஞானத்துல இருக்கிற அந்த மகரந்த ரசத்தை மட்டும் பருகணும்னு அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஹம்சத்வந்த்வம், அதே பஜே, நான் பஜிக்கிறேன், கொண்டாடுறேன். பஜனம்னா என்ன? கொண்டாடுறது. ஓகே, சில பேர் பஜே அப்படிங்கிற வார்த்தைய பூஜிக்கிறேன், வந்தனம் பண்றேன், வந்தனம் இல்ல பூஜிக்கிறேன், அத ரொம்ப எஸ்டீம்டா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட சொல்லுவான். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸோட மீனிங். இப்ப நெக்ஸ்ட் 2 லைன். யத் ஆலாபாத், இந்த ஹம்ச பட்சிகள் அந்த லேக்ல
இந்த மகரந்தத்தை மட்டும் விரும்பி குடிச்சிட்டு பேசிக்கிறது. எவைகளுடைய பேச்சோ, இவைகளுடைய பேச்சு, இந்த அம்ச துவந்தத்துடைய எவர்களுடைய ஆலாபார்னா கான்வர்சேஷன்னால, தி அவுட்கம் ஆஃப் த கான்வர்சேஷன் இஸ் அஷ்டாதச குணித்த வித்யா பரிணதி. அவர்களுடைய பேச்சுதான் என்னவா மாறி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 18 வித்யைகளாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 18 வித்யைகள் என்னது? இவாளுடைய பேச்சு. பேச்சுல இருந்து 18 வித்யைகள் பரிணமிச்சு வந்திருக்கு. அந்த 18 வித்யைகளை என்னன்னு ஒரு லிஸ்ட் சொல்றா. ஓகேயா? 4 வேதங்கள். ஓகே, 4 வேதங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சது 11 சாக்கை தான். 1000க்கு மேல சொச்ச சாக்கை காலி, காணாம போயிட்டு. 1000க்கு மேல இருந்த சாக்கையில இப்ப 11 தான் பாக்கி இருக்கு. அதுவே படிக்கிறதுக்கு, ஒரு வேதம் படிக்கிறதுக்கு, மெமரைஸ் பண்றதுக்கு 5 வருஷம் ஆகுது. ஓகே, அப்போ அவளோட கான்வர்சேஷன் எவ்வளவு இருந்திருக்கும், அது எவ்வளவு ஷாக்கையா இருந்திருக்கும்னு இட் இஸ் ஜஸ்ட் லெஃப்ட் டு யுவர் இமேஜினேஷன். ஸோ அவளுடைய கான்வர்சேஷன் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு 18 வித்யா அப்படின்னு. கனெக்டிவிட்டி பிரேக் ஆயிடுதா? ஆமா, உபவேதாஸ். நடுப்புற நீ பேசினது கேட்கல திவ்யா. எது வரைக்கும் கேட்டது? வேதங்கள் அதுக்கப்புறமே கேட்கல. அல்ல, அதுக்கப்புறம் it was a pause. It was a pause. Okay, so 6 உபவேதங்கள். எது? சிக்ஷா. சிக்ஷா இஸ் phonetics. ஓகே, கல்பம், வேதத்துல சொன்ன விஷயங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தனியா கல்பம்னு சில டெக்ஸ்ட் இருக்கு. அது அப்புறம் வியாக்கரணம், த கிராமர் பிஹைண்ட் த வேதிக் வேர்சஸ், தட் இஸ் கால்ட் வியாக்கரணம். நிருக்தம், த எடைமாலஜி, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கே, அந்த வேர்ட்ஸோடைய அர்த்தம் என்ன, தட் இஸ் கால்ட் நிருக்தம். சந்தஸ், வேதத்துல இருக்கிற சப்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த சப்தங்கள் என்ன நடையில இருக்கு, அத பத்தின சயின்ஸ், தி சயின்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ். ஸோ அதை படி பிரிச்சோம்னா ரிக்வேதம் முழுக்க போய்ட்ரியா தான் இருக்கு, எதிர்வேதம் முழுக்க ப்ரோஸா இருக்கு, சாமவேதம் முழுக்க பாட்டா இருக்கு. ஓகே, ஸோ ஒன்னு ஒரு மீட்டர்ல இருக்கும்ல, அதாவது ஒரு லைன்ல இத்தனை அக்ஷரம்னு கணக்கு இருக்கு, அதுக்கு பேர் சந்தஸ். இட் இஸ் மோர் எலாபரேட் than we can say. ஓகே, ஸோ இட்ஸ் அ சயின்ஸ் பை இட் செல்ஃப். அதுக்கு பேர் சந்த சாஸ்திரம்னு பேரு. ஸோ சந்தஸ். அதுக்கப்புறம் ஜோதிஷம், வேதத்துல எல்லா விஷயமும் இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் இருக்கு, நாலேஜும் இருக்கு, கதைகளும் இருக்கு, தர்மமும் இருக்கு, எல்லாத்த பத்தின இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ள இருக்கு. அதுல சொன்ன ரிச்சுவல்ஸ் ஆர் அதுல சொன்ன விதிகளை எப்ப பண்ணணும், when to do, what is the time, இதெல்லாம் சொல்ல போகுதா ஜோதிஷ சாஸ்திரம், அஸ்ட்ராலஜி கேமம். அதே மாதிரி நான் கல்பம்னு சொன்னேன் இல்லையா, தட் வாஸ் ஆல் அபவுட் ஒரு வேதினா அந்த வேதி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அது என்ன ஷேப்ல இருக்கணும், அது எவ்வளவு டயமீட்டர்ல இருக்கணும், அதோடைய டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஹவு டு அப்ளை தட், ஆர் இதுக்கு ரா மெட்டீரியல் எப்படி ரெடி பண்ணணும், ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் கல்பம். ஸோ ஒரு வேதம்னு ஒண்ணு இருக்குன்னா வேதத்தோடைய அங்கங்கள்னு இதை சொல்லுவா. ஸோ தே ஆர் 6 in நம்பர். இப்ப நான் சொன்னது எல்லாமே சிக்ஷா, phonetics, சந்தஸ், மீட்டர், the science of metrics, மீட்டர். அதுக்கப்புறம் நிருக்தம், the science of etymology, வியாக்கரணம், the science of grammar, ஜோதிஷம், the science of astrology, and கல்பம். ஸோ மொத்தம் 6 உபவேதம் இருக்கு. ஸோ 4 வேதங்கள், 6 உபவேதங்கள். அதுக்கப்புறம் தர்ஷனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. வேதத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான்,
அந்த இன்ஃபர்மேஷனை the way you can perceive it, அது ஆறு வகையான தர்ஷனம்னா என்ன? பாக்குறது. இப்ப நான் இங்க விரல வச்சுட்டு இருக்கேன். இந்த விரல லெஃப்ட் சைட்ல இருந்தும் பார்க்கலாம், ரைட் சைட்ல இருந்தும் பார்க்கலாம், ஃப்ரண்ட்ல இருந்தும் பார்க்கலாம், மேல இருந்து பார்க்கலாம், கீழே இருந்து பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? The views for this finger alone can be 6 different views. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? தர்ஷனம்னு சொல்லுவோம் இல்லையா? கெட் த பாயிண்ட்? சோ அதே மாதிரி வேதத்துல சொன்ன விஷயங்களுக்கு தர்ஷனங்கள்னு இருக்கு. The philosophy or the way in which you can perceive it. சோ வேதத்தை ஒட்டி அந்த பர்செப்ஷன் இருக்குங்கனால அதுக்கு பேர் ஆஸ்திக தர்ஷனம்னு பேரு. வேதத்தை நம்பாத சில பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூலாம் இருக்கு, அதுக்கு பேரு நாஸ்திக தர்ஷனம்னு பேரு. இப்ப பேசுறானே டிஎன்கே காராலா, இதெல்லாம் புதுசு கிடையாது, வேத காலத்துல இருந்து இருக்கு. அதுக்கு பேரு சார்வாக்க தர்ஷனம்னு பேரு. அத்வைத வேதாந்தம் நிரூபணம் பண்றதுக்கு சார்வாக்க தர்ஷனத்தை முதற்கொண்டு the philosophers of Advaita have debated. சார்வாக்கம்னா மெட்டீரியலிசம்னு பேரு. சோ நீங்க நினைச்சு முடியாத அளவுக்கு மீன் அதுல வாதங்கள்லாம் இருக்கும். ஓகே, சோ இது வேதம் வந்து பொய் ஆர் வேதத்தை நம்பாத தர்ஷனங்கள் அதுவும் இருக்கு. அதுவும் வேத காலத்துல இருந்தே அதுக்கு டெக்ஸ்ட் இருக்கு. Here we are talking about the 6 ஆஸ்திக தர்ஷனாஸ். அது எது அது அப்படின்னு பார்த்தேன்னா மீமாம்சம். ஓகே, ஒன் தர்ஷனா இஸ் கால்ட் மீமாம்சம். இத கர்ம காண்டம்னு சொல்லுவா. வேதத்துல சொன்ன விஷயங்கள்ல என்ன கர்மா எப்படி பண்ணணும். ஓகே, so understanding the information in the Vedas as things to be done, things to be acted upon, that is called மீமாம்சம். மீமாம்சம். நியாயம், லாஜிக். புராணங்கள், கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படி பார்க்கிறது. அப்புறம் தர்மசாஸ்திரம். இது தவிர இதுல மென்ஷன் பண்ணாதது என்னன்னா சாங்கியம் அப்படின்லாம் இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து வெறும் மீமாம்சம், நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் அப்படின்னு 4ன்னு மட்டும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கா. ஓகே, இதை தவிர்த்து ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், நீதி சாஸ்திரம் அப்படின்னு 4. எல்லாத்தையும் சேர்த்தா 18 வித்யைகள்னு வருது. இவைகளெல்லாம் எங்க இருந்து வந்தது? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தீஸ் சயின்சஸ், அதி சாஸ்திரம் அப்படின்னா ஹம்ச ரூபேண, ஹம்ச துவந்துவமா, கப்புல் ஆஃப் ஸ்வான்ஸ் அப்படிங்கிற ரூபத்துல சிவபெருமானும் அம்பாளும் பேசிக்கிற பேச்சாம் இதெல்லாம். நம்மெல்லாம் இந்த கணக்குல எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். we must be talking utter rubbish la. ஓகே, சோ யதாலாபாத், எவைகளுடைய பேச்சிலிருந்து அஷ்டாதச குணித வித்யா பரிணதிஹி, இவைகளோட பேச்சிலிருந்து தான் இந்த 18 வித்யைகளும் உருமாறி வந்திருக்கு. ஓகே, யத் ஆதத்தே தோஷாத் குணம் அகிலம் அத்ய பய இவ. ஹம்ச பட்சிகள் இத பேசுறது அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு அந்த பேச்சு, ஆர் அவளுடைய குணம் எப்படி இருக்கு, சுத்த சத்துவம்ங்கிறது அவ எப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த மெட்டபர் யூஸ் பண்ற. ஹம்சம் பட்சிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, ஏன் வந்து ஸ்வான வந்து யோகிகள்லாம் சிம்பாலிசமா நிறைய யூஸ் பண்ணிருக்கா. ஒரு என்லைட்டன்ட் பீயிங் அப்படின்னா தாமரை ஒரு சிம்பலா இருக்கும், அல்லது ஹம்ச பக்ஷி ஒரு சிம்பலா இருக்கும். கவனிச்சிருக்கேலா நிறைய இடத்துல இது அந்த வேர்ஸ்ல வருது. பட் லெட் மீ டெல் யூ திஸ். ஏன்னா ஹம்ச பக்ஷி அலோன் ஹாஸ் த விவேகம். விவேகம்னா என்ன, எது சரி எது தப்புன்னு புரியற தன்மை. ஹம்ச பக்ஷிக்கு மட்டும்தான் அந்த ஒரு தன்மை இருக்கான். பாலும் ஜலத்தையும் கலந்து வச்சா பாலை மட்டும் குடிச்சிட்டு ஜலத்தை அப்படியே விட்டுருமா.
அதாவது நல்லதை மட்டும் அப்சார்ப் பண்ணிட்டு கலப்படத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய தன்மை ஸ்வானுக்கு மட்டும் தான் உண்டு பை நேச்சர். ஸோ உங்களுக்கு ஆத்ம ஜானம், நான் யாரு, பிரம்ம ஜானம் சித்திக்கணும்னா வாட் இஸ் த ரியாலிட்டி, வாட் இஸ் அன்ரியல் பாக்குற அந்த விவேகம் வரணும். ஸோ அந்த விவேகம் வந்தவாழ ஈக்குவேட்டட் டு ஸ்வான்ஸ். எது நல்லது எது கெட்டது, நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுடணுங்கிற அந்த விவேக புத்தி ஸ்வான்ஸ்க்கு எப்படி இருக்கோ அது சிம்பாலிசமா யூஸ் பண்றதுக்கு தான் அது. ஸோ இங்க அதை தான் சொல்றா, எத் ஆதத்தே தோஷாத் குணம் அகில அத்தியப்பய இவ. இந்த ஹம்ச பட்சிகள் எப்படி இருக்கான், குற்றத்துல இருந்து தோஷங்கள்ல இருந்து குணம் இருக்கு இல்லையா, குணம் அனைத்தையும் தண்ணியும் பாலையும் போல பிரிச்சு எடுக்க இவாளால முடியறது. அப்படிப்பட்ட ஆதத்தேனா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த அம்ச பட்சிகள் என்ன பண்றது, மகான்களுடைய மனசுல சஞ்சாரம் பண்ணி என்ன பண்றது, அந்த அழுக்கெல்லாம் போக விட்டுட்டு நல்லதை மட்டும் தேக்கி எடுக்கிறது, குணங்களை மட்டும் எடுத்துட்டு தோஷங்கள் எல்லாம் விடுவிச்சிடுறது. அப்பேற்பட்ட சோ அதுக்கு மெட்டஃபர் ஹம்சத்வந்த்வம். ஓகே, மீனிங் புரிஞ்சுதா? ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். சமுன்மீலத் சம்வித் கமல மகரந்தைக ரசிகம். நன்னா மலர்ந்த ஞான கமலத்தினுடைய மகரந்தம், அதோடைய ஹனி இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரசிச்சு அனுபவிக்கும் ஹம்சத்வந்த்வம், the couple of swans. அதை பஜே, நான் பூஜிக்கிறேன், நான் பஜிக்கிறேன். எப்பேற்பட்டவர்களது அந்த ஹம்சத்வந்த்வம், கிமபி பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன். இது இப்படிதான ஒரு கேட்டகரிக்குள்ள வர முடியாத மகதாம் மானசச்சரம், மகான்களுடைய மனசுல பிரிஞ்சுன்னு இருக்கிற ஹம்சத்வந்த்வம். எவைகளுடைய பேச்சு, யதாலாபாத் அஷ்டாதச குணித வித்யா பரிணதி. இவைகளுடைய பேச்சுல இருந்துதான் 18 வித்யைகளும் வந்திருக்கு. அதே மாதிரி இவைகள் எப்பேற்பட்டவை, பால் கலப்படம் இருக்கிற ஜலத்துல இருந்து பாலை மட்டும் எப்படி ஹம்ச பட்சிகள் எடுக்குமோ அதே மாதிரி தோஷங்கள்ல இருந்து குணம் அனைத்தையும் பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மையுடைய இந்த ஹம்ச பட்சி, ஹம்சத்வந்த்வம், இவைகளை நான் பஜிக்கிறேன். அந்த பஜேங்கிற verb வந்து applies to all of this. ஓகே, இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மனஸ்தத்துவம் அதி ஆக்ஞா. மனசுல இருந்து என்ன வந்தது, ஸ்பேஸ், ஆகாசம், அது விசுத்தி சக்கரம். ஆகாசத்துல இருந்து என்ன வருது, வாயு. ஸோ அநாகதத்துல என்ன எலிமெண்ட் டாமினண்டா இருக்கு, வாயு. ஸோ ஆகாஷாத் வாயு. ஸோ வாயு தத்துவம் டாமினண்டா இருக்கிற அநாகத சக்கரம். ஓகே, இதோட இருப்பிடம். ஸோ இதுக்கு 12 இதழ்கள் உடைய சக்கரம் இது. So your sense of unconditional love, compassion, your ability to connect with rest of the creation. ஒரு நாயை பார்த்தா கூட நானும் ஆத்மா அதுவும் ஆத்மாங்கிற அந்த சென்ஸ், அந்த ஃபீலிங், ஒரு ஹியூமனோட இன்னொரு ஹியூமன் பீயிங் கனெக்ட் பண்றது, we are all one, அந்த சென்ஸ் ஆஃப் யூனிட்டி தோன்றது, கம்பேஷன் தோன்றது, ஒருத்தர் மேல ஒரு அன்பு பெருகிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அநாகத சக்கரம். ஃபிளிப் சைடு, யாரெல்லாம் ரொம்ப சேட்னஸ், கிரீஃப், ஒரு லெவலுக்கு மேல கோபத்தை ரொம்ப நாள் தேக்கி வச்சுட்டு இருக்காளோ அவளோட அநாகத சக்கரம் தான் டேமேஜ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் த ரூட் காஸ் ஃபார் லக்ஷ்மி அக்கா அடிச்சிடாதில் என்ன,
This is the root cause for most cardiac problems. கார்டியக் ப்ராப்ளம்னு ஹீலிங்க்கு வந்தா அவளோட அனாதை தான் நான் ஃபர்ஸ்ட் நோண்டுவேன். ஏன்னா அங்கதான் எல்லா குப்பையும் உட்கார்ந்துட்டு இருக்கும். எக்கச்சக்க கிரீஃப், எக்கச்சக்க வருத்தம், எக்கச்சக்க கோபம் அங்கதான் வச்சிருப்பான். தேக்கி 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 வச்சிருப்பான். 20 செஷன் ஹீலிங்னு சொல்லியிருப்பான். 10 வந்து இதை கிளியர் பண்றதுக்கே போயிடும். அப்படி இருக்கும். அவ்வளவு வச்சிருப்பான். The people who have cardiac problems, ஒரு 10-20 வருஷமா நீங்க என்ன டாமினன்ட் இமோஷன்ல இருந்தேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ், கம்பேஷன், சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன், இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிற அம்புட்டு இமோஷனையும் இங்க தேக்கி வச்சேல். ஸோ அனாஹதம் காட் பிளாக்ட் அண்ட் ரிசல்ட் வாஸ் யூ ஹாப்பிலி ஹேட் அ ஹியூஜ் கார்டியக் அட்டாக். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு இருக்கும். காமன் வார்த்தையில சொன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடுறா இல்லையா? I mean, with you around, I'm not even sure if I should be saying this, but from the energy perspective, this is how this works. That is okay. இப்போ ஜஸ்ட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ ஜென்ரலா வந்து நம்ம மனசு கஷ்டம், மனசு வீக் அப்படி தானே சொல்லிக்கிறோம். இப்போ வந்து when we are talking about this chakras அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது அந்த ஆக்ஞா சக்கரத்தை பத்தி பேசணும். அதுதான் வந்து மனசு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து when you are talking about this அநாகத சக்கரம், this is heart chakra இல்லையா? இப்போ now we are talking about இதுதான் வந்து இப்போ வீக்கா இருக்கறனால தான் இந்த மாதிரியான கிரீஃப் அதெல்லாம் சொல்லுவோம். இத வந்து ஹிருதயம்னு சொல்லுவா. ஓகே. ஸோ ஓ அப்ப மனஸ் எங்கன்னு அந்த மாதிரி கேக்குறீங்க. ஓகே. மனஸ் இஸ் ஆல் ஓவர் யுவர் பாடி. ஓகே. த இன்டெலெக்சுவல் பார்ட் ஆஃப் யுவர் மனஸ் அது போய் அடங்குறது அட் யுவர் ஆக்ஞா. இட் கோஸ் அண்ட் செட்டில்ஸ் தேர். பட் உங்களோட இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தட் இஸ் ப்ராபப்ளி மோர் கான்செப்ட். அதாவது இது எல்லாமே வந்து எனர்ஜி சென்டர்ஸ் வித் அந்த ஒரு சென்டர்ல ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு யூனிட் மாதிரி வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் இட். அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் யூனிட். இப்ப எப்படி நம்ம சரீரத்துல அவயவங்கள் இருக்கு, கை ஒரு வேலை செய்யும், கண்ணு ஒரு வேலை செய்யும், தலை ஒரு வேலை செய்யுமோ அந்த மாதிரி இது எல்லாம் மொத்தமா வேலை செஞ்சாதான் அது வேலை செஞ்சதுன்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது ஒரு பார்ட் கூட டிஸ்ஃபங்க்ஷனல் ஆனா the body doesn't work, or பாடியில இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தும் அந்த டிஸ்ஃபங்க்ஷனை சரி பண்றதுல தான் ஃபோக்கஸ் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஒன் யூனிட். அந்த மாதிரி தான் இது. இட் இஸ் ஒன் சிங்கிள் யூனிட். ஓகே. த மைண்ட் இஸ் ஆல் ஓவர் த பாடி. அதனாலதான் இப்ப நீங்க ஒரு நினைக்கிற விஷயம் வந்து செல், எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இமீடியட்லி. அந்த மனஸ்தத்துவம் பாடி ஃபுல்லா இல்லாம அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே. that is to be understood. அது எங்க ஒடுங்கும் ஆர் வேர் இஸ் இட் ரூட்டட் ஃப்ரம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஆக்ஞாவை ஒண்ணு சொல்லுவா. ஓகே. பட் ஆக்ஞா இஸ் மோர் ரிலேட்டட் டு த இன்டெலெக்சுவல் ஆர் த இன்ட்யூஷனல் பார்ட். when they talk about the emotional sense, ஹிருதயத்தை தான் ரெஃபர் பண்ணுவா. ஸோ எதை மைண்டுன்னு வெஸ்டர்ன் பிலாசபி நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதோ that does not fit into this explanation. உங்களுக்கு கரெக்ட் சென்ஸ்ல மனசுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, மனசு இஸ் a subtle body. It carries your intellect, it carries your identity, it carries your mind. அத மொத்தமா மனஸ் அப்படின்னு சொல்லுவா. இட் இஸ் a unified term. மனசுல வந்து புத்தி, அகங்காரம் அண்ட் விசாரம், தாட்ஸ் இருக்கும். சாஸ்திரத்துல, வேதாந்த சாஸ்திரத்துல அதை டிஃபைன் பண்ணது இப்படிதான் பண்ணியிருக்கா. மனசுங்கிறது இட்ஸ் யூனிஃபைன் காம்பவுண்டட் வேர்டு ஃபார் அகங்காரம், என்னோட ஈகோ, கிரியேட்டட் ஐடென்டிட்டி, ஹூ am ஐங்கிறது, அண்ட் யுவர் இன்டெலெக்ட், யுவர் இன்டெலிஜென்ஸ், புத்தி. ஸோ விவசாயாத்மிகா புத்தி, டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிக்கு தான் புத்தின்னு பேரு. இது சரியா, இது தப்பா, இது பண்ணலாமா, இது கூடாதா. ஸோ திஸ் இஸ் தி இன்டெலெக்ட், புத்தி. அப்புறம் தாட்ஸ், இத மனஹான்னு சொல்றோம். ஸோ அகங்காரம்னு சொல்லும் போது your belief system comes under that category. பிகாஸ் இந்த உலகத்தை பொறுத்துக்கு என்னோட ரிலேஷன் எல்லாம் எப்படி இருக்கு,
That is how your belief is. And then your intellect and the logical ability to be able to decide. That is one part. The third part is thoughts. So இதுதான் மனஸ்தத்துவம்னு சொல்றது. And this is throughout the body. So இத வந்து scientific Western world has not been able to define this. Vedanta Shastram alone defines this is what manas is. So இது எல்லாமே components of the manas தான். ஸோ உங்க பிசிக்கல் பாடிக்கு தெரியாம உங்க மைண்ட்ல எது ஐ மீன் உங்க மைண்டுன்னு சொல்றது அகெயின் சீமிங்லி உங்க தலைக்குள்ள ஓடுற மாதிரி எது இருக்கோ தட் இஸ் மைண்ட். ஆனா அது தலைக்குள்ள ஓடுறது தலையில மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா இருக்காது. திடீர்னு ஹார்ட்ல ஃபீல் ஆகும், திடீர்னு உடம்பு ஃபுல்லா ஃபீல் ஆகும். Am I making sense? ஸோ அது நீங்க அதோட இமோஷனல் போர்ஷனை ஹார்ட் சக்கரால ஃபீல் பண்ணுவேல், அதோட இன்டெலெக்சுவல் அண்ட் டெசிஷன் மேக்கிங் பார்ட்டை வந்து தலையில ஃபீல் பண்ணுவேல். அதோட சைடு எஃபெக்ட்ஸை யூ வில் ஃபீல் த்ரூ அவுட் த பாடி. தட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி. ராதர் அந்த மனசு தத்துவத்துக்குள்ளதான் பிசிக்கல் பாடி இருக்கு, பிசிக்கல் பாடிக்குள்ள மனசு இல்ல. இட்ஸ் தி அதர் வே அரவுண்ட். எனர்ஜி பாடி அதுக்குள்ள சட்டில் பாடி, சட்டில் பாடிக்குள்ள த கிராஸ் பாடி, அப்படி இருக்கு. ஸோ இந்த அநாகத சப்தம்னு ஒண்ணு சொன்னல, அதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு. ஸ்ரீவித்யா ரொம்ப உபாசனை பண்றவா இந்த அநாகத சக்கரத்து மேல ரொம்ப தியானம் பண்ணா அவளுக்கு இந்த ஸ்ரீவித்யை மந்திரமும் குருவோடைய ஸ்வரூபமும் சித்திக்கிறது. அந்த மந்திரம் தான் அநாகத நாதம்னு அவளுக்கு ஸ்பஷ்டமா கேட்க முடியும். எனி உபாசகா who focuses on the anahata chakra will be able to hear குருமுகமா கிடைச்ச மந்திரமும் குருவுடைய ஸ்வரூபமும் அநாகத சக்கரத்துல ஃபீல் பண்ண முடியும். அநாகத நாதமா அதுவே கேட்கும் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரூவன் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இது சொல்றதுக்காக தான் நான் அநாகத நாதம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த இந்த இடத்துல ஸோ ஆக்ஞா சக்கரத்துல அம்பாளையும் சுவாமியும் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம், ஒரு ரூபத்துல. விஷுத்தியில ஒண்ணு பார்த்தோம். ஸோ இங்க என்னன்னா ஹம்சேஸ்வரஹ ஹம்சேஸ்வரிங்கிறது அவ ஸ்வரூபத்துக்கு பேர். ஏன்னா இங்க ஹம்சமா இருக்கா. இதுக்கு பேரே ஹம்சோபாசனைன்னு பேரு. இங்க ஹம்ங்கிறது சிவபெருமானும் சங்கிறது அம்பாளும். ஸோ நம்ம மூலாதாரம் வரைக்கும் பார்த்துட்டு ஐ ஹவ் கிரியேட்டட் அ சார்ட். அந்த சார்ட்டை காமிக்கிறேன். எந்த சக்கரத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் என்ன பேர், என்ன ஸ்வரூபம் அப்படிங்கறத கம்பேர் பண்ணி நம்ம புரிஞ்சுட்டோம்னா இன்னமும் தெளிவா இந்த எல்லா ஸ்லோகத்தையும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கம்பேரிட்டிவ்லி எங்க எங்க என்னங்க. பட் அது மூலாதாரம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதை பண்ணலாம். தட் இஸ் அப்பதான் அந்த கம்பேரிசன் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? Any questions? 39th பார்க்கலாமா இல்ல வேண்டாமா? 39th is very elaborate. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? அப்போ 39 and 40 I'll take it together. இன்னைக்கு நான் 39 எடுக்கணுங்கிற பிளான்ல தான் இருந்தேன், பட் டைம் ஆயிடுது. 39 is very elaborate. இது வரைக்கும் எடுத்ததுல எனி questions? ஓகே, சரி, பாப்போமா நெக்ஸ்ட் கிளாஸ்.